இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். ஓய், என்ன தீவிர யோசனையில இருக்க? ஒண்ணும் இல்ல, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, என்னன்னு சொல்லு. எனக்கும் ரம்யாவுக்கும் சண்டை. அவ்வளவுதானா? நான் கூட ஏதோ ஒரு பெரிய விஷயம் நினைச்சு பயந்துட்டேன்டி. ஏங்க இவ்வளவு ஈஸியா சொல்லுதீங்க? ஏடி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வராம இருந்தாதான் அதிசயம். சண்டை வரதெல்லாம் சகஜம் தானே. எங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. என்னம்மா? ரம்யா என்னை நம்பி ஒரு விஷயம் சொன்னாங்க, யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டேங்க. அவங்க ரம்யாவை பிடிச்சி ரொம்ப திட்டாங்க. அதனால அவ கோபத்துல இருக்கா. இந்த தடவை அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட பேச மாட்டாங்க. நீ ஏன் சொன்ன? யாரையும் நம்பாதவா உன்னை நம்பி சொல்லியிருக்கானா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும், அதை உடைச்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. சாரிங்க. என்கிட்ட சாரி கேட்ட என்னத்துக்கு? ரம்யா கிட்ட கட்டியா? அவன் என் மூஞ்ச கூட பாக்கலாங்க. ஏன் மினிமா இப்படி பண்ண? எனக்கே தெரியலங்க ஏன் இப்படி பண்ணேன்ட்டு. சரி விடு, பாத்துக்கலாம். ரம்யா தானே, உன்கிட்ட பேசாம எங்க போயிட போறா சொல்லு. கண்டிப்பா என்கிட்ட பேசிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா இனிமேல் அவ என்னை நம்புவாளா? நம்பி ஒரு விஷயம் சொல்லுவாளா? சொல்லுங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டான். சரி, ஃபீல் பண்ணாதம்மா. என்னையால ரம்யா கிட்டயும் போய் பேச முடியாது. ஏன்னா இது உங்க 2 பேர் சண்டை. நான் உள்ள வந்தா நல்லா இருக்காது இல்ல. நீங்களே சமாதானம் ஆயிருங்க. சரிங்க. சரி, குட்டி பாப்பா என்ன பண்ணுது? குட்டி பாப்பாவும் நானும் சாப்பிட்டுட்டு அப்பாக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னடி சாப்பிட்ட? எங்க இன்னைக்கு சாம்பாரும் பீட்ரூட்டுங்க. சாதம் சாப்பிட்டாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எங்க எனக்கே சாப்பிடணும் போல இருந்துச்சுங்க. அதான் அத்தை கிட்ட கேட்டேன். அத்தை சுட சுட சாதம் வடிச்சு கொடுத்தாங்க. அந்த சாதத்தை அப்படியே போட்டு மேலே சாம்பார் ஊற்றி கொஞ்சமா நெய் போட்டு பீட்ரூட் பொரியல் அப்பளம் வச்சு சாப்பிட்டேங்க. ஆஹா, என்ன ஒரு தேவாமிர்தமா இருந்துச்சுங்க. ஆனா இனிமேல் நைட்டு சாதம் சாப்பிடாதானமா? சரிங்க. பாலாத்தி கொண்டு வரட்டா? இல்லங்க வேண்டாம், இதுவே வயிறு ஃபுல்லா இருக்கு. மாத்திரை போட்டியா? போட்டுட்டேன். சரி இரு, நான் போய் குடிச்சிட்டு வரேன். நம்ம 2 பேரும் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், சரியா? சரி. நட்புக்குள்ளே ஒரு பிரிவிந்து வந்தது ஏனென்று அது புரியவில்லை. ஏம்மா, காலேஜுக்கு போகணும்லாமா? ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டாங்கம்மா. இவா ஒருத்தி வீட்டு நிலைமை தெரியாம. ஏம்மா ப்ளீஸ், அன்னைக்கே வாங்கிட்டு வர வேண்டியது தானே. அன்னைக்கு தான் ரம்யா வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கல்லாமா. அவ வரலன்னா என்னம்மா, நீங்கள் நானும் போய் வாங்கிட்டு வருவோம். ஏன்டி இப்படி இம்சை பண்ணிட்டு கிடக்க என்னைய கடந்து? நான் என்ன உங்களுக்கு இம்சையாமா? ஆமா, நான் கடைசியா கேட்க, ட்ரெஸ் எடுத்து தருவீங்களா மாட்டீங்களா? முடியாது, வீட்டுல என்னத்த கிடக்கோ அதை போட்டு போ. அப்பாதான் வாங்கி கொடுக்க சொல்லிட்டலாமா. அவரு தான் அந்த பிள்ளைய செல்லம் கொடுத்து வச்சிருக்காரு. எம்மா பேசாம கத்திக்கிட்டே கடை. இந்த வீட்டுல என்ன நம்மள யாருமே மதிக்க மாட்டிக்காங்க. மதிப்புங்கிறது தானா வரணும்டி, கேட்டு வரக்கூடாது. யாரு இது? என்னது யார் இதா? நீ என்னடி அதிசயமா எங்க வீட்டு பக்கம்லாம் வந்திருக்க? ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காள, பார்த்தோன்னே வாமா, எப்படி இருக்க, உட்காருமா, ஏதாச்சும் சாப்பிட்றியாமான்னு கேட்கணும். ஏன் வந்தேன்னு கேட்க? நானே எங்க அம்மா ட்ரெஸ் எடுத்துடலான்னு கோபத்துல இருக்கேன். இல்ல நீ வேற கடுப்பை சொல்லிட்டேன். காலை தூக்கி என் தலைக்கு மேல வைக்கியா? கொஞ்சம் கீழே குனி. அட வாமா தீபா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேம்மா. ஏட்டி, அந்த பிள்ளை வந்திருக்க, அந்த பிள்ளை பக்கத்துல காலை நீட்டி படுத்து கிடக்க, எஞ்சி உட்காரு. பரவாயில்லம்மா, அவ எப்போதும் இப்படிதான். ஜூஸ் போட்டு கொண்டு வரேம்மா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. இல்ல வேண்டாமா, எங்க அக்காக்கு என்கேஜ்மெண்ட், அதான் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். உங்க அக்காக்கு வரன் முடிஞ்சிட்டோமா? உங்க அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவோ? முடிஞ்சிட்டு. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நிச்சயதார்த்தம். நீங்க கண்டிப்பா வரணுமா? அம்மாவும் கண்டிப்பா சொல்ல வருவாங்க. சரிம்மா, கண்டிப்பா சத்யாவையும் கூட்டுவாங்க. சரிம்மா. இப்போ உனக்கு உடம்புக்குலாம் பரவாயில்லையாம்மா? அம்மா, அதை பத்தி அவகிட்ட கேட்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. விடு சத்யா, எல்லாருமே கேட்கறது தானே. பரவாயில்லம்மா, கேட்கறேன்னு தப்பா நினைக்காதம்மா, ஒரு அக்கறையில தான் கேட்டேன். பரவாயில்லம்மா, நான் ஒன்றும் நினைக்கல. இப்போ கண்ணுலாம் நல்லா தெரியுதாம்மா? ஞாபகம்லாம் இருக்கா எல்லாம்? இருக்கு. எம்மா சும்மா இருடி. வலிப்பு எப்பம்லாமா வரும்? ரொம்ப யோசிச்சா டென்ஷன் ஆனா வந்துருமா? கடவுள் ஏன் தான் இப்படி பண்ணுறோம்மா? உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ஆனா இப்படி ஒரு நோயை கொடுத்துட்டாரு பத்தியா? உனி இதுக்கு தான் எங்க வீட்டுக்கெல்லாம் வராதன்னு சொன்னேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் அவகிட்ட? உடம்பு எப்படி இருக்கு, எப்பெல்லாம் வலி போறோம் தானே கேட்டுட்டு இருக்கேன். எம்மா வாயை மூடிற. அவகிட்ட அதே கேட்டு கேட்டு கஷ்டப்படுத்தாதம்மா. விடு சத்தியா, எனக்கு இது பழகிட்டு. எனக்கு கஷ்டமா இருக்கும்னு தெரிஞ்சு நிறைய பேர் கேட்டு கஷ்டப்படுத்துவாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நான் போயிட்டு வரேன் சத்யா, போயிட்டு வரேன், ஃபோன் பண்றேன். அம்மா, நான் உன் மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன். இந்த மரியாதை இன்னையோட எனக்கு போயிட்டுமா. ஏண்டி
எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் அந்த பிள்ளைகிட்ட இப்படி கேட்காதன்ட்டு அதையே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க. என்னமோ நான் ஊர்ல இல்லாததை கேட்ட மாதிரி சொல்லுத. ஊர்ல எல்லாருமே கேட்காதாம செய்வாங்க, அவங்களுக்குலாம் அறிவு இல்லை. ஆனா உனக்கு இருக்குல்லாம அந்த பிள்ளை கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சும் எதுக்குமா இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருந்தேன். அடுத்த தடவை அவளை பார்க்கும்போது மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லிட்டேன். மன்னிப்பு கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், இனிமேல் அந்த பிள்ளை கூட நீ போகக்கூடாது சரியா? அவளுக்கு போற வழியில ஏதாச்சும் வலிப்பு வந்துட்டுனா உன் மேல பழி விழுந்துரும். நம்ம அம்மாவா இது இப்படி பிஹேவ் பண்றாங்க? சொல்லு செல்வி, என்ன முடிவு பண்ணியிருக்க? பெரியவங்களுக்கா என்ன தோணுதோ அதை பண்ணுங்க மாமா. அப்படி பெரியவங்களுக்கு தோன்றது பண்றதா இருந்தா நாங்க ஏன் உன்கிட்ட கேட்க போறோம்? சொல்லு, உன் இஷ்டத்தை சொல்லுமா. உன் இஷ்டத்தை மீறி எதுவுமே நடக்காது. சரி மாமா, நான் மணிகண்டனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செல்வி. இப்ப நீ பிடிச்சி இந்த முடிவு எடுக்கியோ இல்ல பிடிக்காம எடுக்கியான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா உன் லைஃப் நல்லா இருக்கும் பாரு. சரி மாமா. ஆனா மாமா ஒரு விஷயம், கண்டிப்பா நான் இப்ப படிச்சுட்டு இருக்க படிப்பை தொடர்ந்து படிப்பேன். நான் வேலைக்கு போனாலுமே சம்பளம் எங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். இத நீ ஏன் அவன்கிட்ட சொல்லிரு. இங்க வா செல்வி, நீ என்னென்ன பேசணுமோ இவன்கிட்ட பேசிட்டு வா சரியாம்மா? நான் பார்க்கிங்ல வெயிட் பண்றேன். சரி மாமா. பேசிட்டு இருனால ஏங்க உண்மைக்குமே என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ உங்களுக்கு ஓகே? ஆமா. என்னை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க, இப்ப எப்படி எனக்கு ஒத்துக்கிட்டீங்க? உங்களை பார்த்தா பிடிக்காதுன்னு சொல்லலை, நீங்க பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்ன ஒரு விஷயத்த நீங்க மாத்திக்கிறீங்கல்ல, அதனால ஓகே எனக்கு. ஆனா இருந்தாலும் இப்ப படிக்கிற படிப்பை நான் படிப்பேன். நான் வேலைக்கு போனா அந்த சம்பளத்தை எங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். அதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. அப்ப எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா? ம். அப்ப நீங்க என்னைய காதலிக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது, பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல, உங்க வீட்டுல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா பண்ணிப்பீங்களா காதல் இல்லைன்னாலும், அதே மாதிரிதான் இதுவும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, கண்டிப்பா உங்களுக்கு என் மேல காதல் வருவா. தண்டி நான் வெயிட் பண்ணுவேன். இத்தனை வருஷம் வெயிட் பண்ண எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ண தெரியாதா? சரி. இன்னும் உங்களுக்கு என்னை பத்தி நிறைய தெரியாதுங்க. என் பேரு, நான் என்ன வேலை பார்க்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, இதுதான் தெரியும். எனக்குன்னு சொந்தம்னா யாரும் கிடையாதுங்க. எங்கள் அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமே சொத்தெல்லாம் ஏமாற்றி எப்படியோ வாங்கிட்டு சொந்தக்காரங்கெல்லாம் போயிட்டாங்கங்க. நான் தான் ஒரு கடையில் நின்று வேலை பார்த்து என் தங்கச்சியை படிக்க வச்சு நானும் வளர்ந்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான். தெரியும். ஆனால் அந்த கஷ்டத்தில் ஃபுல்லாக எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்ததுன்னா நீங்கள் தாங்க. உங்களை பார்த்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் போயிடும். உங்களை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் குமரன், கார்த்தி எல்லாரு கூடயும் விளையாண்டுட்டு இருப்பீங்க. ஆனால் என்னைய பார்த்தா மட்டும் தெரிச்சு ஓடி போயிடுவீங்க. என் கூட விளையாடவே வரமாட்டீங்க. அப்போல்லாம் எனக்கு தோணும், இந்த பொண்ணு ஏன் நம்ம கூட மட்டும் விளையாடவே வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கினாலும் எனக்கும் சேர்த்தே சின்ன வயசுலேருந்து எனக்கு வாங்கி தருவீங்க. ஒரு தடவை நம்ம விளையாடும் போது எனக்கு கீழே விழுந்து அடிபட்டுட்டு நீங்கள் ஓடி வந்து அழுதுகிட்டே வந்தீங்களா, அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாதுங்க. ஆனா சாரிங்க, எனக்கு சின்ன வயசுல நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. பரவாயில்லைங்க, கண்டிப்பா உங்களை நான் ஒரு கஷ்டப்படுத்த மாட்டேங்க. உங்களை சந்தோஷமா பார்த்துப்பேன். உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணுவேன். ஆனா எனக்குன்னு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் இருக்கு. என்னது? எனக்கு என் தங்கச்சின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டுனா நீங்க அவட்ட கஷ்டம்லாம் படுத்துற மாதிரி பேசிடக்கூடாது. அவ உங்க தங்கச்சினா அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், தெரியும்ல. அவளை இதுவரை எந்த விஷயத்துலையும் நான் கஷ்டப்படுத்தின கிடையாது, இனிமேலும் அப்படிதான். ஆனால் எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை அப்போல்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் கண்டுட்டு நீங்கள் உள்ளே வரக்கூடாது உங்கள் தங்கச்சின்ட்டு. கண்டிப்பாக வரமாட்டேன். இப்போதைக்கு பேசி பூ மட்டும் ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் மாதிரி வச்சுப்போங்க. நீங்கள் படிப்புலாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நான் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேங்க. சரி. வேற எதுவும் சொல்லணுமா இல்லை வேற எதுவும் கேட்கணுமா? அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை. என்னோட நம்பர் அது ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. சரிங்க, அப்ப கிளம்பலாமா? போகலாம். கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே. என்னை அடிக்க கரை சே